இன்றைக்கி வந்துட்டு நான் சிம்பிளாக எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சோ காஃபி போட்டு என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன். எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். என் பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குடிப்பேன். ஸோ அவளை ப்ரஷ் பண்ண வச்சுட்டு அவளுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஹார்லிக்ஸ் குடிக்க வந்துட்டேன். இந்த பிளேஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்துட்டு இந்த வீட்லேயே வந்துட்டு இந்த இடம் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் போய் உட்காந்தா. ஆனால் நான் ரொம்பலாம் போய் அங்கே உட்கார மாட்டேன். எப்போவுமே வீட்டுக்குள்ளவே தான் இருப்பேன். மார்னிங் வந்துட்டு லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்ட்டு சாம்பார் ரெடி பண்ணலான்ட்டு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த சாம்பார் குயிக்காக செஞ்சிடலாம். எல்லாமே ஒட்டுக்கா டொமேட்டோ, ஆனியன், கார்லிக், சில்லி எல்லாமே ஒட்டுக்கா போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக, சாம்பார் தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, உப்பு போட்டு விசில் விடணும். அதுக்கப்புறம் ஒரு டைம் தாளித்து விட்டுட்டோம்னா குயிக்காக ரெடி ஆயிரும். அவர் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னனால நான் காயெலாம் போட்டு எதுவுமே பண்ணலை. சாம்பார் ஈஸியாக செய்கிற மாதிரி இதை ரெடி பண்ணிட்டேன்.